நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தலைஞாயிறு பிஹெச்சிசிலேருந்து பேசுகிறோம். இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் அதிகாலை 3 மணிக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி தலைஞாயிறு பிஹெச்சிசிக்கு மருத்துவ சிகிச்சைக்காக இங்கே வந்திருக்கிறார். வரக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாக பல்ஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு, அதன் பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, உடல் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு வேறு மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் சாதாரணமாக ஏற்பட்ட நெஞ்சுவலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அப்போ திரும்பி அவர் கேட்டுருக்காரு, மேல் சிகிச்சை போகணும்னு சொல்லி அவர் பையன் கேட்டுருக்காரு. அதெல்லாம் வேண்டியில்லைங்க, நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. அவங்களும் இந்த மருத்துவர் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில் 7 மணிக்கு அதேமாரி மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வருது. நெஞ்சுவலி வரக்குள்ள அவருடைய மருமகனும் மகளும் சேர்ந்து இதே பிஹெச்சிசிக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வராங்க. அதே டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. டாக்டர் அந்த நோயாளியை பார்க்காம நர்ஸை விட்டு என்னென்னு விசாரிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவிலியர் பற்றி என்னென்னு கேட்குறாங்க. மீண்டும் எனக்கு நெஞ்சுவலி இருந்திருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது, உயிருக்கு என்ன ஆபத்து ஆகிடுன்னு பயமாக இருக்குது, எனக்கு சிகிச்சை கொடுங்கன்னு கேட்குறாங்க. திரும்பி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சிவிலியர் என்ன சொல்கிறாங்க, அதே டேப்லெட் நீங்கள் மறுபடியும் போடுங்க, காலையில் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, காலையில் சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட் போடுங்க, உங்களுக்கு வந்திருக்க நெஞ்சுவலி சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாரு, நல்ல விதமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. 2 இட்லியை திங்கிறாரு, இவங்க சொன்ன மாரி மாத்திரையை போடுறாரு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், அந்த டயத்தில் நீங்கள் டாக்டர் இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இல்லை, சிவிலியர் தான் இருக்கிறாங்க. சிவிலியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிகவும் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவருடைய மெத்தனை போக்குனால இன்றைக்கி தலைஞாயிறு பகுதியில் ஒரு உயிர் போயிருக்கு. ஏன்னு சொல்லியிருந்தா, அந்த நைட்டு 3 மணிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வரக்குள்ளேயே இவருக்கு ஒரு இசிஜி எடுத்துருந்தா இசிஜியில் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும், டீட்டெயில் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ இவர் மேல் சிகிச்சைக்கு நாகப்பட்டினத்துக்கோ இல்லை திருவாரூருக்கோ எங்கேயோ ரெஃபர் பண்ணியிருக்கணும். அதை பண்ண தவறி இருக்கிறார். இசிஜி எடுக்கலை. இப்போ சரி, அதுதான் முடிஞ்சது. காலைல 7 மணிக்கு வராருல, அந்த டயத்துக்குனாச்சும் மறுபடியும் அவர் ரெஃபர் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதையும் செய்ய தவறாரு இந்த மருத்துவர். முழுக்க பார்த்தீங்கன்னா இது சாதாரண இறப்பே கிடையாதுங்க. இந்த மருத்துவர் அலட்சியத்தினால ஏற்பட்ட உயிரிழப்பு தான். அந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். நாங்கள் ஏன் இதை பேசுகிறோம், முன்னெடுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், தலைஞாயிறு பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ 15 வார்டாக இருக்கட்டும், இதை சுற்றி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்கள் இருக்குது. இந்த பிஹெச்சிசி நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா விவசாய பகுதி. விவசாயிகள் ஒரு பாம்பு கடிச்சிட்டாலும், ஒரு நெட்டவலி கடிச்சிட்டாலும் உயிர் காக்கும் மருந்து கூட இல்லை. 2012 ஒரு சின்ன பெண் குழந்தை தேல் கடிச்சு வரக்குள்ள உயிராக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிருந்தாங்க. ஒருவர் பண்ணுற அவர்களுக்கு இந்த குழந்தை இறந்துருக்கு. இதேமாரி இந்த நிலை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மருத்துவரை விளையாங்கள் சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. அதை சிகிச்சை எடுத்தால் செல்லில் பிடிக்க சொல்கிறாங்க, பேப்பர் இல்லைங்கிறாங்க, செல்லில் படம் முடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது இந்த நிர்வாகம். இதுக்கு ஒரு டிடிகள் இருக்கும். இதேமாரி கூட இன்னும் எத்தனை பிஹெச்சிசியில் இன்னும் இருக்குது. ஒரு வராரு ஹாஸ்பிட்டலில், இந்த ஹாஸ்பிட்டலில் வெளியூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதே அவ்வளோ இந்த உயிர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். மருத்துவமனையில் சரியான எக்ஸ்ரே இல்லை. இசிஜி டாக்டர் இருக்கணும். இந்த மருத்துவமனையில் இது இருக்கக்கூடிய 4 போஸ்டிங்கும் ஃபில்லிங் பண்ணணும். இந்த மருத்துவமனைக்கு தனி கவனம் செலுத்தணும். இந்த மருத்துவமனையிலங்க மேக்சிமம் இந்த பிளாக்ல இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைக்கும் தனி கவனம் செலுத்தி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த பாடியை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இவரை சஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணணும், இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை சரி பண்ணணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஃபுல்ஃபில்லாக கொண்டு வரணும், இந்த உயிர் காக்கும் சிகிச்சை மருந்து எல்லாமே கொண்டு வரணும். இது எல்லாமே செஞ்சால் சொன்னால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம், பாடியை வாங்குவோம். அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம். அந்த குடும்பத்துக்கு அரசு தரப்பில் ஏதோ இழப்பீடு செஞ்சு ஆகணும். இது ஏன்னா கொலை, இது அவராக சாகலை, கொலை. நல்லா நடந்து போகிறாரு, வேலைக்கு போகிறாரு, வராரு. இது கடத்தல் வரையும் பார்த்து மாப்பிள்ளை பேசிட்டு போயிருக்கிறாரு. காலையில் நல்லா இட்லி சாப்பிட்ருக்காரு, ஆக்டிவாக நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி கூட போல இருக்கும். அப்பா வலிக்குதுன்னு நாங்கள் நெஞ்சு உப்பு இதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு வலி குறையலன்னாங்க. சரின்ட்டு 3 மணிக்கெல்லாம் தம்பி அழைச்சிட்டு வந்தாப்புல ஹாஸ்பிட்டலுக்கு. அழைச்சிட்டு வந்ததுக்கு ஊசி போட்டு மாத்திரையை கொடுத்து அதை அனுப்பிட்டாங்க. பிபி பல்ஸ்லாம் செக் பண்ணி நார்மலாக இருக்குன்னு அனுப்பிட்டாங்க.
அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்தோம், ஊசி போட்டதுக்கும் வலி குறையவே இல்லைன்னுட்டாங்க. திரும்ப 7-7:30 மணிலாம் திரும்பவும் நான் அழைச்சிட்டு வந்து இதுமாரி வலி குறையவே இல்லைங்கிறாங்க அப்படின்னு. திரும்பவும் டாக்டர் வந்து அதே டாக்டர் இருந்தாங்க. பிபி பல்ஸ் எல்லாம் திரும்ப பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக தான்மா இருக்கு. அப்பயும் வந்து அவங்க வயசானவங்களா இருக்காங்க, எலும்பு தேய்மானமா இருக்கும், ஆர்த்தோ டாக்டர் பார்க்கணும்னு 2 மணிக்கும் அதே தான் சொன்னாங்க. 2:30 மணி வந்தப்பையும் திரும்ப 7:30 மணிக்கு வந்தப்பையும் அதே ஆர்த்தோ டாக்டர் தான் பார்க்கணும். வலி குறையலைங்கிறாங்க, நீங்க பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, பிபி நார்மலா இருக்குங்கிறீங்க, அப்ப ஏன் வலிக்குதுன்னா ஆர்த்தோ டாக்டர் தான் ரெஃபர் பண்ணணும், ஆர்த்தோ டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஆர்த்தோ டாக்டர் பாருங்கன்னாங்க. நாங்க வந்து ஹெச்பி எடுத்து பார்த்துக்கணும்னு சொன்னதுக்கு சாப்பிட்டுட்டு நீங்க வாங்க, பிபி இதெல்லாம் பார்த்தே பார்க்கல, இசிஜி கூட பார்க்கல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இசிஜி ரெஃபர் பண்ணிட்டு நீங்க வெளியில பார்க்கறதுனால பாருங்க 4 மணி நேரம் நல்லா தான் இருந்தாங்க. இங்க தான் போனாங்க. அவர் சொல்றதுதான் நாங்க கேட்க முடியும். பிபி செக் பண்றாப்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியல. நான் கேட்குறேன் அப்படிங்கிறேன். இப்போ நான் ஊசியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணா இப்போ ரெஃபர் பண்ணேன்னு சொல்லிருக்கலாம். ஊசியை போட்டுட்டு பேராசிட்டமால் வேக்கில் பால் வாங்கி கொடுத்து காலையில் இருக்கிறாங்க. திரும்பவும் அதே டாக்டர் தான் இருக்காப்புல. இன்னும் வந்து பார்க்கறதுக்கு இருக்காப்புலையா இல்லை அப்படின்னு வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பார்க்க போகிறோம். பக்கத்து ரூமில் உட்காந்து நைட்டு வந்து பேசுறதா பாரு கடை மாதிரி அதே கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு இட்லி கொடுத்து ஊட்ட சொல்கிறாரு. நல்லா இருக்கிறாரு. 7 மணிக்கு வந்து நாகப்பட்டினம் மாதிரி